அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கவலை தரும் கால மாற்றம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் சமுதாயத்தினர் மீது ஒரு காலம் வரும். அக்காலத்தில் மார்க்கத்தின் மீது நிலைத்திருப்பது என்பது கையில் நெருப்புக்கங்கை வைத்திருப்பதற்கு சமமானதாகும். இந்த செய்தி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் ஜாமி என்ற நூலிலே 8002 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகத்தில் ஏற்படுகின்ற கால மாற்றங்கள் குறித்து முன்னறிவிப்பு செய்கின்ற வகையிலே இந்த நபிமொழி அமையப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் தான் கடைபிடித்து வருகின்ற அந்த மார்க்கத்தின் மீது நிலைத்திருப்பது கஷ்டமாக இருக்கும் என்று எச்சரித்திருக்கிறார்கள். அதுவும் எப்படி என்றால், கையிலே நெருப்புக்கங்கை வைத்திருப்பதற்கு சமமாகும் என்று எச்சரித்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு ஒருவர் சரியான சீரான நேர்மையான முறையிலே வாழவே முடியாது, அது கஷ்டமான ஒன்று என்பதைத்தான் இந்த செய்தி தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தான் சம்பாதித்தது ஆகுமான வழியிலா தவறான வழியிலா என்று மக்கள் பொருட்படுத்தப்படாத ஒரு காலம் இனிமேல் வரும் என்று குறிப்பிட்டார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 2059 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தான் வியாபாரம் செய்வதாக சொல்வார். ஆனால் அந்த வியாபாரம் மார்க்கம் நெறிமுறைப்படுத்திய வகையில் இருக்கிறதா என்று கேட்டால் அவரால் சொல்ல தெரியாது. ஏதாவது ஒரு வழியிலே சம்பாதித்தால் போதும் என்கின்ற நிலைப்பாட்டிற்கு மக்கள் வந்து விடுவார்கள் என்பதைத்தான் எச்சரித்திருக்கிறார்கள். ஒரு இஸ்லாமியருடைய வியாபாரம் எப்படி அமையப்பெற வேண்டும், அவர் வியாபாரம் செய்கின்ற போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தன்னிடத்திலே ஒரு பொருளை வாங்கக்கூடிய நபரிடத்திலே எப்படி பேச வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் சரியான வழிகாட்டு நெறிமுறையை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த சமுதாய மக்களுக்கும் போதித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் எச்சரிக்கை செய்யப்படுகின்ற இந்த காலம் என்பது சம்பாதிப்பார், சம்பாதித்து கொண்டே இருப்பார், செல்வ வளம் குவிந்து கொண்டே இருக்கும். இருந்த போதிலும் அது முறையான சம்பாத்தியமா, நல்வழியில் பொருள் ஈட்டுவதா என்றெல்லாம் நாம் அது குறித்து உறுதியான முறையிலே நம்ப முடியாத வகையிலே சிலருடைய பொருளாதாரத்தினுடைய நிலை இருக்கும் என்பதைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். நாம் வாழும் காலத்தை நவீன தொழில்நுட்பத்தில் வானளாவிய சாதனை படைத்து கொண்டிருக்கக்கூடிய அறிவியல் உலகம் என்றும், அதிசயிக்கத்தக்க விண்வெளி சார்ந்த முன்னேற்றத்தின் காரணமாக விஞ்ஞான உலகம் என்றும் மெச்சத்தக்க அளவிலான உயர்வுகளையும் மேன்மைகளையும் உயிர்காக்கும் மருத்துவத்துறை அடைந்திருப்பதனால் மருத்துவ உலகம் எனவும் போற்றுகின்ற வகையிலே காலத்தினுடைய இயக்கம் அமையப்பெற்றிருந்தாலும் உண்மையில் காலத்தினுடைய நிலைப்பாட்டை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தற்கால உலகை அறிவியல் உலகம், விஞ்ஞான உலகம், மருத்துவ யுகம் என்று வர்ணிக்கக்கூடிய அளவுக்கு மனித சமூகத்தினுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறதா என்றால் நிச்சயம் முன்னேறியிருக்கிறது. காரணம், முன்பு எப்போதுமே இருந்ததை விட இப்போதுதான் மனித சமூகம் நாகரீகம், கலாச்சாரம், ஒழுக்கம், பண்பாடு போன்றவற்றிலே மிகப்பெரிய வீழ்ச்சியை கொண்டிருக்கிறது என்று சொன்னாலும் அது மிகையாக ஆகாது. அந்த அளவிற்கு மனிதர்கள் ஏதோ
செய்கின்றோம், சம்பாதிக்கின்றோம், பொருளீட்டுகின்றோம் என்கின்ற வகையில் இருக்கிறார்களே தவிர இது சரியான வழிமுறைதானா என்று சிந்தித்து பார்ப்பவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா கால மாற்றத்தின் மூலமாக ஏற்படுகின்ற தீங்குகளை விட்டு நம்மையும் நம் சமுதாய மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.